ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டுருக்கோம். இன்றைய தினம் 51வது நாமாவளியாக ஓம் ஆர்த்த சம்ரக்ஷணாய நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி முருகனை அண்டியவர்களை காப்பாற்றுகிறவராக வர்ணிக்கிறது. முருகப்பெருமான் இந்த தேவர்களுக்காகவே அவதாரம் பண்ணார். குமார பரமேஸ்வரனாக வெளிப்படுறார். எப்பொழுதும் உள்ள பொருள் அந்த தேவர்களுக்கு அனுக்கிரகம் செய்வதற்காக, தேவர்களை அந்த சூரபத்மனுடைய அந்த துன்பத்திலிருந்து காப்பாற்றுவதற்காகவே அவதாரம் எடுத்தவர். அப்படி அந்த நல்ல ஆத்மாக்களை எல்லாம் காப்பாற்றுவதற்காகவே அவதாரம் எடுத்த முருகப்பெருமானை நினைத்தாலே நமக்கு எல்லா விதமான துன்பங்கள் எல்லாம் விலகிவிடும். அந்த முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தால் ஒவ்வொரு கிரகங்க உபாதைகள், பல்வேறு விதமான உபாதைகள் எல்லாம் தானாக விலகிடும். அதனால்தான் மனித வாழ்க்கையில் எப்பேற்பட்ட துன்பங்கள் அப்படின்னா சரீர உபாதைகள் வரும். அப்போ அந்த சரீர உபாதையை போக்குறதுக்கும் இறைவன் அனுக்கிரகம் என்றார். ஏன்னா மனிதனுக்கு பல்வேறு விதமான பயங்கள், அந்த பயங்கள் எல்லாம் போக்கி காப்பாற்றக்கூடியவர். திருப்பூரில் சொல்லும்போது இருமலும் ரோக முயலகன் வாதம் எரிகுண நாசி விடமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுகல மாலை இவையோடே பெருவயிற்றீல எரிகுலை சூளை பெருவழி வேறுமுல நோய்கள் பிறவிகள் தோறும் என்னை நலியாதபடி உனதாள்கள் அருள்வாயே அப்படின்னே கேட்குறார். அப்படி இந்த சரீர உபாதைகளால் வரக்கூடிய மன கஷ்டங்கள், அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றக்கூடியவர். அது மட்டும் இல்லை, நமக்கு வினைதான் நம்மளுடைய பிறப்புக்கே காரணம். அப்போ ஏற்பட்ட அந்த பிறவியை அந்த அறுக்கக்கூடிய ஆற்றலை நமக்கு கொடுப்பவர் முருகப்பெருமான். முக்திக்கு ஒரு வித்து அவரை வர்ணிக்கும் பொழுது திருச்செங்கோடு திருப்பூரில் அழகாக வர்ணிப்பார். அன்பாக வந்து உன் தாள் பணிந்து ஐம்பூதம் ஒன்ற நினையாமல் அன்பால் மிகுந்து நஞ்சாறு கண்கள் அம்போருகங்கள் முளைதானும் கொந்தே மிகுந்து வண்டாடி நின்று கொண்டாடுகின்ற குழலாரை கொண்டே நினைந்து மண்பேது மண்டி குன்றாமலைந்து அலைவேனோ மன்றாடி தந்த மைந்தா மிகுந்த வம்பார் கடம்பை அணிவோனே அப்படின்னு கேட்குறார். அதாக அன்பாக வந்து உன்னுடைய திருவடியை நினைத்து அந்த ஐம்பூதத்தோடு அந்த மனதை ஒருநிலைப்படுத்தி உன்னை நினைக்காமல் பல்வேறு விதமான ஆசாபாசங்களில் நான் துன்பம் பட்டு பல்வேறு விதமான கஷ்டங்களை ஏற்காமல் நீ என்ன பண்ணணும்னா உன்னுடைய அருளால் வந்தே பணிந்து நின்றார் பவங்கள் வம்பே தொலைந்த வடிவேலா. இறைவனிடத்தில் வந்து பணிந்து வணங்கணும். அப்படி இறைவனை மனதில் நினைத்து பணிந்து சொல்லக்கூடிய அந்த வணங்கக்கூடிய அந்த அடியார்களுடைய பவம் பிறப்பையே அறுக்கக்கூடியவர். பிறப்பருக்கும் பிஞ்சகன்றன் அப்படின்றார் இல்லையா சிவபுராணத்தில். அது மாதிரி வந்தே பணிந்து நின்றார் பவங்கள் வம்பே தொலைந்த வடிவேலா. அந்த பிறப்புக்கு வம்பாக இருக்கக்கூடிய அந்த வினையையே களைந்து விடுவாராம். அப்போ ஏற்பட்ட அந்த முருகன் அடியார்களுக்கு சென்றே இடங்கள் கந்தா எனும்போது செஞ்சேவல் கொண்டு வரவேணுன்றார். எங்கெல்லாம் நான் கந்தான்னு ஒன்று நினச்சா அங்கே எப்படி வரணும், செஞ்சேவலோடு வந்து காட்சி கொடுன்றார். சேவல்றது நான் கொடி, வெற்றி கொடி, வெற்றி. அப்படி செஞ்சாலி கஞ்சம் ஒன்றாய் வளர்ந்த செங்கோடு அமர்ந்த பெருமாளே அப்படின்னு வர்ணிப்பார். அப்படி முருகனுடைய அருள், முருகப்பெருமானுடைய அடியார்களை ஒரு காலத்திலும் துன்பமானது அண்டாது. அப்படி வரக்கூடிய அந்த ஆபத்துக்களை எல்லாம் போக்கி நம்மளை காப்பாற்றக்கூடியவர் பவரோக வைத்தியநாதன்னே அவருக்கு பேர். அப்பேற்பட்ட முருகப்பெருமான அண்டியவர்களை காப்பாற்றுகிறவராக இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் ஆர்த்த சம்ரக்ஷணாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.